அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன வயசுல இருக்கும்போது அந்த அம்மா அப்பாவோட அரவணைப்பு தேவை இருக்கும். அந்த டைம்ல கிடைக்காம அந்த காசை வச்சு என்ன பண்றது? நாங்க எங்கள பொறுத்தவரையில கேரக்டர் என்னன்னா, அன்னன்னைக்கு என்னவோ அப்படி வாழ்ந்துட்டு போயிருவோம். நாளைக்குங்கிறது நாளைக்கு எந்திரிச்சாதான் நாளைக்கு நிஜம். அது வரைக்கும் இல்ல இப்ப பாப்பா வந்து ஒரு முத்து முத்தா சம்பாதிக்கணும், அது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லாரோட குழந்தைகளோடையுமே வந்து ஒரு சில குழந்தைங்கலாம் எனக்கு இது வேணும், இது குடுத்தாலே குடு, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு மாரி அடம் அப்படி பிடிப்பாங்கல்ல. எங்க வீட்ல எந்த பிள்ளைங்களும் அடம் பிடிக்காது. எந்த பிள்ளைகள் நாங்க இஷ்டப்பட்டு வாங்கி குடுக்குற பொருள தான் அவங்க வாங்கிப்பாங்க. அதே மாரி அடம் பிடிச்சா அடி அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா கேட்பாங்க. கேட்டுக்குவாங்க. ஆமா. அப்படிதான் நம்ம கஷ்டங்கள் சொல்லிக் குடுத்து தான் வச்சிருக்கு. அதனால அதெல்லாம் கேட்டுப்பாங்க. இல்ல எனக்கு இதுங்க ஒரு 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 அழகான ஒரு சூழலை நான் பார்க்குறேன். இப்போ தாத்தா, பேத்தி எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு அந்யோன்யத்தை பார்க்குறேன். இந்த அந்யோன்யம் வந்து இங்கே இருக்கிற இந்த அந்யோன்யம் எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபீல் தான். பட் பொதுவாக நீங்கள் அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ ஒரு ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதது. ஆமா. அது இன்றைய சூழலில் வந்து ஆன்லைன் ஸ்டடியே அப்படி தான் படிக்கிறாங்க பூரா. எல்லாருமே ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கலாம். ஆனா இது யாரும் அப்படி டைம் பண்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட மொபைலை கொடுத்துட்றாங்க. இப்போ நாங்களாம் எங்க பாப்பாக்கெல்லாம் மொபைல்லாம் யூஸ் பண்ண